உலகத்திலேயே இப்படி ஒரு பிரதமரை பெற்றிருப்பதற்கு இந்தியா வெட்கி தலைகுனிய வேண்டும். எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியலனா என்னை சாகடிக்க பார்க்குறாங்க, என்னை கொல்ல பார்க்குறாங்க, நான் ஏழை தாய்க்கு பிறந்தேன், நான் டீ விற்றேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன். ஒரு மனுஷன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியலைன்னா இப்படியே அழுதுகிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும். இது முதல் முறையா? சரி, அப்படிதான் சொல்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னால் ஒரு தடவை சொன்னார், மணிசங்கர் ஐயர் என்னை கொல்வதற்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு சுப்பாரி கொடுத்தார், அதுக்கு பின்னால் இத்தனை வருஷம் ஆச்சு. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு பிரதமரை கொல்வதற்கு அட்வான்ஸ் கொடுத்தா நீங்க ஏதாவது விசாரணை நடத்தணும்ல? தேசத்தின் பாதுகாப்பை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குன்னு நான் கேட்கிறேன். அது நீங்க நான் மன்னிச்சு விட்டேன்னு கூட சொல்லலாம், ஆனா எப்படி நடந்ததுன்னு கேட்கணுமா இல்லையா? அப்போ இவங்களுக்கு இயல்பான குணமே ரொம்ப வக்கர குணம். 5 வருஷத்துக்கு முன்னால தேர்தல் வந்தது கேரளாவில், இந்த பினராயி விஜயன் தங்கம் கடத்திட்டாருன்னாங்க. 5 வருஷத்துக்கு பின்னால என்னைக்காவது பேசுனாங்களா? அதாவது யாருமே நம்ப முடியாத இப்ப பேசுறாங்க, யாருமே நம்ப முடியாத அவதூறுகளை அள்ளி தெளிப்பதன் மூலம் தங்களுடைய தேச விரோத செயல்களையும் குற்றங்களையும் மறைப்பதற்கு இவர் முடிச்சிட்டு இருக்கிறார். அதுதான் இது.